ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள கிருபையுள்ள அந்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் பிரியமான பெரியோர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் சந்திப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகளாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் 29ஆம் வசனம் 11:29. எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். இன்றைக்கு நாம் உயிருடன் இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம், குடும்பமாக நிற்கிறோம் என்றால் மாறாத அந்த கிருபை. எத்தனையோ மக்கள் லட்சக்கணக்கில் மரித்து போய்விட்டார்கள். எத்தனையோ எம்பிக்கள், பிரசிடென்ட்கள், எத்தனையோ மக்களுக்கு இல்லாத அந்த மாறாத அந்த கிருபை. பிரியமானவர்களே, ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிகழ்ந்து போனாலும் அப்படி விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை பார்த்துக்க. மலை போல பர்வதம் போல எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கிருபை மாறாமல் இருக்கிறது. அதை காட்டிலும் அது கூட உடைச்சிருவாங்க, அது கூட எடுத்துருவாங்க. ஆனால் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார், இந்த கிருபையும் சமாதானமும் கூட சேர்ந்து வரும். எல்லா பவுலடியார் எழுதின புஸ்தகத்தில், பேதுரு எழுதின புஸ்தகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 2 பேதுரு 1:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கிருபை பெற்றவர்கள் நம் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர் சமாதானமாக இருக்கும். பெரிய கேள்வி. வாசிங்கள் 2 பேதுரு 1:2. அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். அந்த கிருபை வந்துட்டால் சமாதானம் வந்துடும். அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவர் கிருபை புதிதாய். வீட்டில் போய் இதெல்லாம் எடுத்து பல முறை நாம் தெரிஞ்சிருக்கலாம், நான் பிரசங்கியாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு கொடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து கையை வைத்து சொல்லுவோமா? காலைதோறும், காலைதோறும். ஆமாம், இன்றைக்கி கிருபை கிடச்சிருச்சு, அப்புறம் நாளைக்கு காலைதோறும். கிருபையால் நிலை நிற்கிறோம், பேசுகிறோம், உயிரோடு இருக்கிறோம். கிருபை கிடைக்கும் பொழுது
நதி போல ஒரு சமாதானம். காலைதோறும் நியூ எவ்ரி மார்னிங். நேற்றைய கிருபை இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிருபை இன்னைக்கு ரொம்ப புதுசு, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசம். இன்னைக்கு அது என்னை மாற்றி போடுது, எனக்கு சமாதானத்தை கொடுக்குது. இந்த கிருபை நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், பெருக கடவுது. அதுதான் ஒரு பரிசுத்த போல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் இருக்கிறது தேவ கிருபையாலே ஆகிலும் நான் இருக்கிறது. எல்லாரும் சொல்ல முடியும், நான் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்? தேவ கிருபையால் இருக்கிறேன். வாசி, அவர் எனக்கு அருளிய கிருபை. அம்மா, கிருபையும் சமாதானமும் பெருகுன்னு வாசித்துட்டு அறிக்கை செஞ்சுட்டு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, பாட்டு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம சபை ஒரு கீ கொடுங்கய்யா, ஸ்ட்ராங்குன்னா கீக்கு கொடுக்க வேண்டாம், லிட்டில் ஹையா. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. கிருபை, ஆமென். உங்க கிருபை ஆண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் வந்து இல்லையே இயேசுவே. பா, என்ன ஸ்ட்ராங்கா பாடுறோம், என்ன உணர்ச்சியா பாடுறோம். ஆனால் பைபிள் சொல்லுது அந்த கிருபை விருதாவாக இருக்கவில்லை, கிருபை பெருகி இருக்கணும். நான் கிருபை பெற்றவன் சொன்னான். என் மகளுங்க வந்து சொல்கிறாங்க, டாடி நீங்கள் இதாமல் போயிட்டீங்க. அட என்ன, அங்கிள் சாம்பார் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன அனுப்பிச்சிருந்தாங்க? ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? நீங்கள் பேசி தேங்க்ஸ் சொன்னீங்களா, தோத்திரம் சொன்னீங்களா? அது என்ன அங்கிள் செய்கிறதுக்கு சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்குது, கிருபை இருக்குது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? காலைதோறும் அதனால் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அன்னி பட்டி சாம்பார் செய்ய மாட்டாங்களா? அவங்க சொல்லலை, போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. யாருன்னா வந்தால் வாரி வழங்குறதுல போட்டுருவாங்க. செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. எங்கள் வீட்டில் ஆப்போசிட், எங்கள் வீட்டில் செய்வாங்க, ஆனால் வாங்கிறதுக்கு ஒரு கிருபை இருக்கணும். எல்லா பொருளும் என்ன இருக்கணும்? வாங்கிறதுக்கு ஒரு கிருபை. என்ன பொருள் எப்படி வாங்கணும்? தக்காளி வாங்கினா ரொம்ப சோப்பாக பழுத்தில் வாங்கக்கூடாது, செங்காயாக வாங்கணும். இதெல்லாம் ஒரு கிருபை. அது காலைதோறும் கிருபை இருந்தால் எந்த கடைக்கு போகணுன்னு கூட கடவுள் சொல்லி கொடுப்பார், எங்கே நிறுத்தணும். இதெல்லாம் பெரிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். சரி, நம்ம வசனத்தை விட்டுட்டு போகக்கூடாது. அந்த கிருபை என்ன இல்லை சொல்லுங்கள்? அந்த கிருபை விருதாவாய் இன்னும் வேலை வெட்டி இல்லாமல் பண்ணாது. அந்த கிருபை வந்துச்சுன்னா, உன்னை நிரப்புச்சுன்னா, காலைதோறும் நீ பெற்றுக்கொண்டாயிட்டால் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் இந்த கிருபை. நான் சின்ன வயசில் எப்படி நீங்கள் என்னை வளர்த்தீங்க, எப்படி என்னை படிக்க வச்சிங்க, எப்படியெல்லாம் எனக்கு உணவு கொடுத்தீங்க. நான் சில வாழைப்பழங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட்றது நேந்திர வாழை தான், நானும் அம்மாவும்.
அது கரெக்டாக தீருது, கரெக்டாக ஒரு காணிக்கை வருது, ஃபுல்லாக நேந்திரம் பழம். ஒரு வாரத்துக்கு போகுது. பாருங்கள், அது என்னது? கிருபை. பணம் கொடுத்தும் வாங்கலை. இதெல்லாம் பெரிய ஒரு அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணுமா வேணாவா? சொல்லுங்கள். பணம் கொடுத்து வாங்கலாமே, சாப்பிடணும்ல. கிருபை காலைதோறும் அந்த கிருபை. நீங்கள் அதுதான் சொல்லி சொல்லி நீங்கள் சோத்தரிக்கணும். காலைதோறும் புதுசு. அதுக்கு தான் பக்தன் சொல்கிறான், 136 சங்கீதம் எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஒரு 5 வசனத்தை நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, துதியுங்கள். அப்போ எப்போ துதிக்கும் போது தான் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் தேவனை என்ன சொல்லிட்டு இருக்கணும்? துதி செய்து. அது நினச்சி நீங்கள் என்னென்ன பண்ணாரோ காலையில், அந்த வருஷத்தில் அப்படி நடத்தினார், இப்போ இப்படி நடத்துகிறாரு. நான் நினைக்கிறதுக்கும் அதுதான் கிருபை. மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை தான் கிருபை. அதுக்கு நீங்கள் போய் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் பலவீனங்களை குறித்து வாசிமா சொல்லுங்க. நான் மிகவும் சந்தோஷமாய், சந்தேகமாக இருக்கு, பொய்யெல்லாம் சொல்கிறீங்க. என் பலவீனங்களை குறித்து எதில்? அடுத்த வசனம் வாசிமா. அப்படியே அந்தபடி பலவீனமாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம். இருமா, நீ முதல் சொல்லு, நான் 2வது சொல்கிறேன், அப்புறம் அவங்க 3வது. எப்போ சொல்லுங்கள்? சொல்லுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும். எங்கே சொல்ல மாட்டேன்றீங்களே? எனக்கு வருதுங்க, உங்களுக்கெல்லாம் வரலையா? சொல்லுங்கள். எனக்கு வரும். சொல்லுங்கள். பலவீனங்களிலும். சொல்லுங்கள். வாசிமா சொல்லுங்கள். நிந்தைகளிலும். வாசிங்க. நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான். பொய் சொல்லிட்டீங்க எல்லாரும். சொல்லிட்டோமா இல்லையா? நிந்தைகளிலும், வரிசையை வாசிமா. துன்பங்களில், பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும். பொய். ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம், பிரியப்படுறீங்களா? இதெல்லாம் வரும். கிருபை போதும். அதுதான் முன்னாடி சொல்லிட்டார். நிந்தை வரும். மற்றவங்களை பொய்யாய் ஆணையிட்டு உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு அழுவுங்களா? களி கூறுறோமா? இல்லை. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பேன். அதில் ஒரு கிருபை இருக்குது, அதில் ஒரு மகிமை இருக்குது, அதில் ஒரு பலன் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறார்,
கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி. என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதும் கொட்டுகிறது. இந்த முள் இல்லாமல் இந்த குதிரை ஒழுங்காக ஓடாது. எல்லாம் சொல்லுங்க. என் சரீரத்தில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கு விளக்கம். இந்த வெள்ளைக்காரன் குதிரை வச்சுருப்பான், நல்ல ரேஸில் ஓடுற குதிரையெல்லாம். அவன் ஷூவில் எப்படி இருக்கும் அந்த ஷூ, குதிரை ஓட்டுறவன் ஷூ ரொம்ப அழகாக பாலிஷ்டான். அல்ல ஹீலில் ஒரு கொக்கி ஆட்டம் ஆணி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கிக் கொடுத்தா பயங்கரமாக ஓடும். வேறு விதமாக கிக் கொடுத்தா நிற்கும். எந்த குதிரைக்கு? நல்ல குதிரைக்கு. எந்த குதிரைக்கு? நீங்களும் நானும் என்ன குதிரை? அப்பப்போ கொஞ்சம் கூட்டாதான் ஒழுங்காக ஸ்டாப் பண்ணுவோம், ஒழுங்காக ஓடும். என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும். என் பலவீனத்திலே அவர் பலன். ஆகையால் எனக்கு வரும் நிந்தைகளிலும் எல்லாத்துக்கும் கிருபை போதும். நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், பொய்யா சொல்லட்டும், அதுதான் கிருபை டெஸ்டிங். உங்களுக்கு இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவர்களிடத்தில் கிருபை பெறுகிறது. யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். யாருக்கு கிருபை? அளவில்லாத அந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் எபிரேயர் 12:28 வாசிக்கலாம். ஆதலால் நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி அந்த ஹோல்ட் ஆன் டு த கிரேஸ். நிறைய பேர் இல்லை, எல்லாரும் கிருபை பெற்றவங்க தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கோங்க. எல்லாரும் ஹோல்ட் ஆன். கிருபை இழந்துடாதீங்க. யோனா புஸ்தகத்தை போய் படித்து பாருங்கள். 4 அதிகாரம். முதல் அதிகாரம் சொல்லுது, நான் போகிறேன், நான் போக மாட்டேன். யோனா என்ன சொல்கிறாரு? நினிவே பட்டணத்துக்கு போனால் நான் தர்சீஸுக்கு போவேன், சிங்கப்பூருக்கு போவேன், பிஸ்னஸ் சிட்டி சைனாவுக்கு போவேன், ஊஹானுக்கு போவேன். நல்லா கவனிங்க. நான் போக மாட்டேன். கிருபை பெற்றவர் தான், தீர்க்கதரிசி தான், போக மாட்டேன். ஆனால் இவருடைய சத்தியத்தை கேட்டு அந்த 16ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் யோனா 6. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் பயந்து வாசிங்கம்மா பலியிட்டு பாருங்க. தேவனை அறியாத ஜனங்கள். யோனா சொல்கிறான், என் மூலமாகத்தான் இவ்வளோ அலை, கப்பல் முழுகிற ஒரு நிலை. அதனால் என்னை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவோமா? நம்ம என்ன தான் கிருபை பெற்று உபவாசம் பண்ணோன்னா நான் ஒருத்தன் தான் இங்கே கிருபை பெற்றவன் சொல்லுவோம். என்னை தூக்கி கீழ்ப்படியாத எண்ணெய் போட்டுருங்க. கடலுடைய ஆளை நின்று போச்சு. அப்போ அவங்க கர்த்தரை அறியாதவங்க கர்த்தருக்கு பயந்து பலியிட்டு பொருத்தனை பண்ணி. எத்தனை பேர் எவ்வளோ பொருத்தனை பண்ணிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னால் ஆகும், கட்டளை நிற்கும்னா சொன்னால் கீழ்ப்படிச்சா தானே ஆகும். கீழ்ப்படியாத எப்படி ஆகும்? அவர் சொல்கிறாரு, நம்ம செய்யலை. யோனா செய்யலை. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த கிருபையை போக்கடிக்கிறது. வாசிங்க.
பற்றிக்கொள்ளணும். இன்றைய இரட்சணியனார் இன்னைக்கு நிறைய பேர் கிருபையை இழந்து இருக்கிறாங்க. கிருபையை பற்றிக்கொள்ளணும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த கிருபையை நாட்களை எனக்கு கொடுத்துருக்கிறார். விருதாவா இந்த கிருபையை கொடுக்கல. உன் மூலயமாக இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு ஆத்மா ஆதாயம் பண்ணணும். யோனா ஆத்மா ஆதாயம் செஞ்சான். போகமாட்டேன், 2ஆம் அதிகாரத்தில் போகிறேன், 3ஆம் அதிகாரத்தில் போய் நீ என்ன சொல்கிறீரோ அது மாத்திரம் செய்வேன்றார். இந்த பட்டணம் 40 நாட்கள் அழிக்கப்பட போகிற பாவம் பெருகிட்டு அதனால் அழிந்து போகும். அந்த ஜனங்களும் மனம் திரும்பினால் ஆடு மாடு கூட உபவாசம் எடுக்க வச்சுட்டாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. நான்குமா யோனா 4:2 இல்லை, அவர் கிருபையா இறங்கினார்னு இருக்கமில்லாமா அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் அவர் கிருபையும் இறக்கும் அப்பவே சொல்லலையா? வாசிங்க வாசிங்க. மன உருக்கமும் நீடிய சாந்தமும். ஆமாம், இவரை மன்னிச்சிட்டு திமிங்கலம் வயிற்றுலேருந்து இறைச்சியத்து வெளியே போட்டுருணுமா? இவருக்கு இறங்கின கர்த்தர் இத்தனை ஜனங்களுக்கு மனம் திரும்பும்போது இறங்குவாரா இல்லையா? இவர் சொன்னது நடக்கணுமா? பிரசங்கம் பண்ணது நடக்கலை. கர்த்தர் சொல்ல ஆகும். இப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் மன உருக்கமும் இரக்கமும் நீடியசா இறங்கிட்டார். இல்லைன்னா நீங்களும் நானும் உயிரோடு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கணும். 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. இருங்கம்மா, இந்த கதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். 18ஆம் அதிகாரம் 2 பேர் ஜெபம் பண்ண. ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். நான் எப்படி ஜெபம்னாக்கா என்னை பற்றி என்ன இருக்குது? அந்த கிருபை பற்றி தான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். வாரத்தில் 2 தடவை வாசிக்கிறேன். என் எல்லா வரவுகளிலும் தசம பாகம் கொடுக்குது. இவனை பற்றி சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் பாருங்கள், என்ன நினைப்பு ஜபத்தில். அவங்கிற பார்த்தீங்களா, அவனை போலலாம் கிடையாது. ஊதுறது கிடையாது, குடிக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆகையால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் ஸ்தோத்திரம். கிருபை கிடைக்குமா? ஆனால் அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். 13ஆம் வசனத்தில் வாசிங்க. இப்போ வாசிமா. தூரத்தில் நின்று I am not worthy to even look up the holy presence. வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், துணிகரமான பாவங்களை கிருபை பெற்றவர்கள் செய்து கிருபை இழந்து போகிறார்கள். ஹோல்ட் ஆன் டு கிரேஸ். வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு. அவன் ஜபம் எப்படி இருந்தது? நம்ம ஜபம் எப்படி இருக்கு? சில பேர் ஜபம் பண்ணால் என்னமோ அதிகாரமாக பிசாசை விரட்டுற மாதிரி ஜபம். எப்போ பார்த்தாலும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களாம் பிசாசுங்களாண்ணா. உன்னை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நிந்தைகள் வருது, அவமானங்கள் வருது,
இடுக்கண்கள் வருகிறது. ஆனால் நான் தான் பாவி, நான் தான் பாவி. நம்ம பில்லிகிராம் எல்லாம் இதில் அவர் நேராக நீங்கள் பெயின் ஸ்கூல் ஒரு தடவை வருமாற போய்க்கிற எல்லா சர்வீஸிலும் ஜஸ்ட் அஸ் அந்த பாட்டை பாடுவாங்க கோயர். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? நான் பாவி தான், ஆனால் நீ ஜெபம் பண்ணும் பொழுது கிருபை வேணுமா? எல்லாரும் சொல்லுங்கள், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தயவு செய்து மற்றவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்களுடைய குறைகளை சொல்ல வேண்டாம். கிருபை போயிடும். அது புருஷனாகட்டும், பிள்ளையாகட்டும், சத்துருக்கள் ஆகட்டும், ஷார்ட் ப்ரேயர், அவ்வளோதான். அந்த ப்ரேயர் தன்னை பற்றி இல்லை, தான் செய்கிற தர்மத்தை பற்றி இல்லை, காணிக்கை பற்றி இல்லை, உபவாசத்தை பற்றியும் இல்லை. நான் பாவி என்று உணர்ச்சி. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் நான் சரியில்லை. எல்லாம் கிருபை, கொடுக்கப்பட்ட கிருபை. கர்த்தர் உன்னை அழைச்சதே கிருபை என்று கலாத்தியர் 1:15 நாம் வாசிக்கிறோம். அந்த கிருபையை இழந்துடாத. தாயின் கற்பத்தில் நீ இருக்கும் பொழுது, வாசிங்கம்மா, வயிற்றில் இருந்தது முதல் பிரித்தெடுத்து கிருபையினால் பார்த்திரு அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம தான் அந்த கிருபையை நினைத்து. எனக்கு ஒரு பாடல் அடிக்கடி நான் எனக்குள்ளே பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். பாஸ்டர் சுந்தரையா பாடும் பொழுது கற்றுக்கொண்ட பாடல். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அடிக்கடி பாடுவார். ஒரு ஸ்டான்ஸாக தான் தெரியும், ஆனால் அதை விடுறதில்லை. கனவிலும் பாடுவேன். ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஒரு கண்களை மூடுவோமா? லிட்டில் ஹாயா. பேஸ் கொடுங்கள். லிட்டில் ஹாயா. ஆயுள் காலமும் கிருபையை நினைத்து துதித்து கொண்டாடுவேன் நான். ஆயுள் காலமும் கிருபையை நினைத்து துதித்து கொண்டாடுவேன் நான். அல்லேலூயா பாடிடுவேன் என்னை ரட்சித்த இயேசுவின் திவ்ய நாமத்தை. என்னை ரட்சித்த இயேசுவின் திவ்ய நாமத்தை. அல்லேலூயா. ஆயுள் காலமும் கிருபையை நினைத்து துதித்து கொண்டாடுவேனா. ஆயுள் காலமும் கிருபையை நினைத்து துதித்து கொண்டாடுவேனா. எனக்குள் ஒரு தீர்மானம், இந்த கிருபையை மறக்க மாட்டேன். ஆயுள் காலமும் கிருபை. அந்த கிருபையில் ஒரு பெரிய திருப்தி. 90ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்திலே வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி
காலையிலே அந்த எங்களை ஆமாம், அந்த கிருபை தருகிற திருப்தி எந்த சாப்பாட்டிலும் வராது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எல்லாம் கிருபை பொரிந்தனதாகவும் உப்பால் சாரமெறினதாகவும் இருந்தது என்று லூக்கா 4:22 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் திருப்தி. கர்த்தருடைய வார்த்தை திருப்தி. வாழ்நாள் எல்லாம் ஜெபம் பண்ணுறார், கிருபையால் திருப்தியாகும். நீங்கள் சவுல் ராஜா, 2 ராஜா இருந்தாங்க பாருங்கள். ஒருத்தர் சவுல் ராஜா, இன்னொருத்தர் தாவீது. யாருக்கு கிருபை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சவுல் ராஜா அவ்வளோ தாழ்மை, கழுதை தேடி போனவனுக்கு ராஜா பட்டமே கிடச்சிருச்சு. பெருமை. சாமுவேல் வந்து தான் பலி செலுத்தணுமா? நான் செலுத்தினா என்ன? நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆவியால் நிரம்பி இருக்கிறேன். காத்திருன்னு சொன்னால் கேட்கலை. ஆனால் தாவீது பாருங்கள், உமது கோலும் உமது தடியும் என்ன. அவர் கையில் எப்போதும் கூழாங்கல்லும் சொல்லுங்கள் உண்டி வேலும் இருந்தது. கோலியாத்தை கொன்னுட்டார். எங்கெங்கே போகும்போது என்ன இருக்கணும்னு தெரியணும். சவுல் கொன்றது 1000. சொல்லுங்க, அது கேட்டோன்னே பிசாசு பூந்துடுச்சு. இன்றைக்கி நீங்கள் மற்றவங்களுக்கு 10,000 அவனுக்கு, அவன் ஆயுததாரியும் பர்சனல் கார்டாகவும் போட்டார். சந்தோஷமாக தான் இருந்தார். அங்கே இருக்கல அந்த பெரிய பொசிஷனில். சவுலுக்கு பாடி பர்சனல் கீப்பர், ஆயுததாரி. கிருபை போதும். அலைடியா சொல்லுவீர்களா? அவன் விரும்பலை அந்த பொசிஷன். ராஜா அரண்மனையில் ராஜாவோடு கூட. அப்பத்திலிருந்து அவருக்கு ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். யாருக்கு? சவுலுக்கு. அவனுக்கு 10,000, எனக்கு 1000. ஆடு மேய்க்கிறவனுக்கு 10,000. அதனால் எப்போ பார்த்தாலும் சவுல் கையில் என்ன இருந்தது? ஈட்டி. சவுல் கையில் என்ன இருந்தது? ஈட்டி. என்ன பண்ணும்? வேலையே மற்றவங்களை குத்துற வேலையை தான். சிலருடைய சொற்கள் எப்படி இருக்குதான் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகளை பட்டய குத்துகள் போல இருக்குது. அவ்வளோ மோசமான வார்த்தைகள் நமக்கு எல்லாருக்கும் இருந்தது, பொய் சொல்லக்கூடாது. இப்போ கிருபை, கிருபையுள்ள வார்த்தைகள். ஆனால் தாவீது கையில் என்ன இருக்குது? சுரமண்டலம். சாதாரணமாக நீங்கள் நினச்சிருக்கக்கூடாது சுரமண்டலம் வாசிக்கிறவங்களாம். தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போது பேய் பிசாசுலாம் போச்சு. அப்போ சாராள் நபர் வச்சுன்னு இருந்தாங்க. அவன் சும்மா டேமரிங் தான் எடுத்துக்குவாங்க. ஓடும் போய் பேய் பிசாசுலாம், தபாலெல்லாம் பறக்கும். வாசிக்கிறோம், பயபக்தியாக வாசிப்போம். அங்கெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. எஸ்ராவின் கையில் வேத புத்தகம் இருந்தது. சுரமண்டலம். அப்படி வாசித்தாருன்னா சவுலில் இருக்கிற அசுத்தாவியெல்லாம் போயிடுது. அதுதான் கிருபை. தாவீது கர்லின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தர, நிச்சயமான கிருபை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தன்னை தாழ்த்தினார். பெரிய பெரிய பாவெல்லாம் செஞ்சுட்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அவர் மேலே கிருபையின் ஆவி வந்து இறங்கி கொண்டே இருந்தது. எந்த நாளும் நாம் ஒரே பாடகன், பெரிய பிரசங்கி, தாழ்த்த 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 கிருபை பெருகி கொண்டே இருந்தது. கவனமாக இருங்க. அதுக்கு தான் எபிரேயரில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் யாவரோடும்
பார்த்தீங்களா? கிருபை இல்லாமல் சமாதானமாக இருக்க முடியாது. நிந்தை வரும், சமாதானமாக இருங்க. இடுக்கண் வரும், சமாதானமாக வருங்க. எங்கே வரும்? குடும்பத்தில் தான் வரும், வேலை செய்கிற இடத்துல தான் வரும். சமாதானமாக உப்பு இல்லாதவங்களாக இருக்கு. உப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. உப்பு இருக்கிற இடமும் தெரியாது. உப்பு விலையும் கிடையாது, அவ்வளோ விலையும் கிடையாது. சிம்பிள் சமாதானம். ஆகையால் தான் இந்த அதிகாரத்தில் அந்த சமாதானமாக இருக்கவும், சத்தமாக வாசிங்கமா, யாவரோடும் இருக்கவும் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் இல்லையே, ஒருவனும் கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதுனால் நேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை அப்பத்துக்காக 3 பாவங்களை சொல்கிறார். கசப்பான வேறு. கிறிஸ்துவில் வேறுபட்டோன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டாமா? கொஞ்சம் நிந்தனை, பாடுகள், இடுக்கண்கள்லாம் போனாதான். காப்பி போடணும். சூடாக காப்பி இருக்கா? கொதிக்க வேணாம். 100 டிகிரியில் இந்த காப்பி எடுத்து அப்படி கொண்டு வந்து சக்கரை போட்டால் கொடுக்க முடியும்? கொதிக்கணும். பாடுகள் வழியாக எப்போ சாம்பார் இறக்கணும் தெரியணும், எப்போ கருவேப்பிலை போடணும் தெரியணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஆலோசனை தருவார். அதுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் வசனம் சொல்கிறது கசப்பான வேர். எங்கே வரும் கசப்பான வேறு? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கோபம் ஃபஸ்ட்டு வருது. வராதவங்க கை தூக்குங்க. நானே கை தூக்கலை. புரிஞ்சுக்கங்க. கோபம் கொண்டாலும் கோபப்படணும் இல்லை, நீ மனுஷியும் இல்லை மனுஷனும் இல்லை. வந்தாலும் சூரியன் ஆமாம் கிருபை இருந்தால் தான், சும்மாலாம் தனியாது. நான் இருந்தால் தனியாது, மற்றவங்க மேலே ஈட்டி போல் குத்தி இருந்தால் தனியாது. பாவியாக்கிய தனியும். அதுக்கு தான் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சத்தமாக வாசிங்கம்மா. கோபம் கொண்டாலும் கோபம் பட்டுட்டு நான் பாவம் செஞ்சிட்டேன். சரி, அப்புறம் அப்புறம் எரிச்சல் வருது. யாரை பார்த்தாலும், வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாலும் ஒரு எரிச்சல் வருது. வரக்கூடாது. சத்துருக்கள் பார்த்தா கூட வரக்கூடாது. சாபமெல்லாம் போடக்கூடாது. 31ஆம் வசனம் வாசிங்க அதே அதிகாரத்தில். அப்போ கசப்பும் வந்துடும். போதும் போதும், இது ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ வாசிக்க பேதுருக்கு வராத கோபமா? பரிசுத்த பவுலுக்கு வராத கோபமா? எனக்கும் வரும் பொழுது என்ன பண்ணணுன்னு கிருபை இழந்துடாதீங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். யாவரோடு சமாதானமாக இருக்கணும்னா முதலாவது இந்த கசப்பு, வைராக்கியம், பொறாமை, சவுளை போல பொறாமை, இதெல்லாம் பற்றக்கூடாது. வேரோட பிடுங்கி போட்டுருணும். எப்போ? இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி போட்டுருணும். வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு
இல்லை, அப்போ கிருபை பெருகும். கிருபையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். கிருபை விருதாவாக இருக்காது. எல்லாம் பெரிய கிருபை உண்டாகிருக்கும். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. 3 விதமான பாவங்கள். ஒரு வேசி கல்லனாக இருக்கக்கூடாது. வேசித்தனம் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. இந்த பாவம் வேசித்தனம். கசப்பு முதல் பாவத்தை சொல்லிக்கிறது. வேசித்தனத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. மற்றவருடைய சரீரத்தையும் தங்கள் சரீரத்தையும் கெடுப்பது தான் வேசித்தனம். 3வது பாவம் அலட்சியமாக இருக்கும். சேஷ்டபுத்திர பாகத்தை கோயிலுக்கு போகிறதுன்னா அலட்சியம், ஜெபம்னா அலட்சியம், ஊழியக்காரன்னா அலட்சியம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, நிச்சயமாகவே ஒரு பெரிய பலன் பெருகும். Be careful. ஆகையால் நாம் கவனமுள்ளவர்களாக இந்த கிருபையிலே சமாதானம் பெருகணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை எல்லாம் கொடுக்கணும். அப்பொழுது கிருபையும் சமாதானமும் ஒரு பெருக்கெடுத்து ஓடும். கண்களை மூடி நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்மை தாழ்த்தி, அவரே பாவியாகிய அடியேன் மேல் கிருபையாயிரும். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்முடைய சந்நிதியில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். காலைதோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறது. Amen. Thank you, Jesus. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, காலைதோறும் உம்மை தேடுவேன் என்று சொல்வீர்களா? மேக் எ டெசிஷன். இல்லாவிட்டால் கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைத்து திருப்ப நீங்கள் களைந்து போகாதபடி அது வளர்ந்து மரமாய் வளரும். கடினமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியது வரும். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தந்தலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தந்தலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை
தினம் அதிகாலையிலே ஆண்டவரே தேடுகிற அந்த கிருபை நாங்கள் நிர்மூலமாக்காமல் எங்களை காத்து வருகிறது ஐயா. என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, உமது முகத்தையே தேடுகிற உமது ஜனங்கள் உமது சன்னிதானத்தில் வந்திருக்கிறது ஐயா. நீர் அவர்களை இழுத்துக் கொண்டு ஒரு கிருபை நம்புகிறவனை சூழ்ந்து கொள்கிறது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை உள்ளது கர்த்தர் கிருபை உள்ளது கிருபாசனத்தை நெருங்குவோம் திருரத்தம் காரத்தில் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை உள்ளது கர்த்தர் கிருபை நிச்சயமாகவே அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை கர்த்தர் கிருபை மாறாத அந்த கிருபை நிலையான அந்த கிருபை மெய்யான அந்த கிருபை உன்னை தேற்றும் உன்னை பாராட்டும். வசனம் சொல்கிறது பாராட்டுகிற கிருபை. இன்மட்டும் வழி நடத்தின அந்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, பாவியாகிய அடியன் மேல் இன்னும் கிருபையாக இரு. கசப்பான வேசித்தனங்கள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அலட்சியப்படுத்த எப்பொழுதும் ஒரு நாமத்துக்கு கையெடுத்து உம்மை ஸ்தோத்தரிக்கும் வேலை எங்கள் வீட்டில் இருக்கட்டும். உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்கும். மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிற உமது மக்கள் என்று சங்கீதம் 5 சொல்லப்பட்ட பிரகாரம் நடமாடும் ஆலயங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்று. நாங்கள் போகிற வீடுகள் கிருபையால் ஸ்திரப்பட்டிருக்கட்டும். நாங்கள் சந்திக்கிற மக்கள் கிருபையால் நிரப்பப்படட்டும். எங்கள் வார்த்தைகள் கிருபையுள்ளதாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளாக நீங்கள் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகி அவருடைய அரவணைப்பும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.